Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒலிம்பிக் பிளேயர் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு பிவி சிந்துவை ரொம்ப பிடிக்கும். இவர் பேர் மிச்சல் பிலிப்ஸ். மேரிலாண்ட்ல இருக்க பல்டிமோரை சேர்ந்தவர். அவரோட அம்மா ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா வேலை பாக்குறாங்க. அவரோட அப்பா ஃபுட்பால் டீமோட கோச்சா இருக்காரு. அவரு தான் இவருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறாரு. அவரு 9 வயசா இருக்கும்போது அவரோட அப்பாக்கும் அம்மாக்கும் டைவர்ஸ் ஆயிடுது. அவரோட அப்பா வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால கடுப்பாயிட்டு அவர்கிட்ட ட்ரைனிங்க்கு போறதே ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. பர்சனல் வேற கரியர் வேறன்னு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு. 2000ல நடந்த சம்மர் ஒலிம்பிக்ல அவரோட 15 வயசுலயே 200 மீட்டர் ரேஸ்ல கலந்துக்கிறாரு. ஆனா அவரால மெடல் வாங்க முடியல. நம்மளால முடியும்னு மறுபடியும் 2001 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறாரு. அந்த வாட்டி ஸ்விம்மிங்லயும் 200 மீட்டர் ரேஸ்லயும் கலந்துக்கிறாரு. அதுல வின்னும் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு மெடல்லாம் வின் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் 4 பேர் தான் 9 கோல்டு மெடலை வின் பண்ணிருக்காங்க. ஆனா இவரு ஒரே டைம்ல 23 கோல்டு மெடலை வின் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இவர் பேரு ஸ்ரீனிவாச கவுடா. கர்நாடகாவை சேர்ந்தவர். ரன்னிங்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரதுன்னு பார்த்தா உசைன் போல்ட் தான். அவரு 100 மீட்டர் ரேஸ வெறும் 9.58 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதுக்காக அவர் 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்தன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸ்ரீனிவாச கவுடா கம்பலா ரேசிங்ல கலந்துக்கிறாரு. சேரோட இருக்கிற லேண்ட்ல 2 மாட்டை ஓட்டிட்டு ரன்னிங்ல ஓடணும். அவரு 125 மீட்டரை வெறும் 11.21 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. அதே 100 மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா வெறும் 8.96 செகண்ட்ஸ் தான் ஆகுது. 20 வருஷம் பிராக்டிஸ் பண்ண உசைன் போல்ட்டுக்கு 9.58 செகண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனா இவருக்கு வெறும் 8.96 செகண்ட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப இவரை இந்தியாவோட உசைன் போல்ட்னு சொல்றாங்க. அப்புறம் கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் 3 லட்சம் ரூபாய் செக்கையும் அவருக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்தா நல்லா வருவாருன்னு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவாக வீடியோ பண்ண மோட்டிவேட்டாக இருக்கும். வாஷிங்டன்ல இருக்க சீட்டில் ஒரு ஷாப்பிங் மால் கட்டணும்னு ஒருத்தங்க பிளான் பண்றாங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும், நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிலாம் பிளான் பண்ணி ஷாப்பிங் மால் கட்டுறதுக்குன்னு ஒரு பிளேஸ சூஸ் பண்றாங்க. 3 வீட்டை இடிச்சு நல்லா பெருசா கட்டினா நல்லா இருக்கும்னு 3 ஹவுஸ் ஓனர்ஸ் கிட்டையும் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்தவங்களும் 3வது வீட்ல இருந்தவங்களும் அவங்களோட வீட்டை சேல்ஸ் பண்ண ஒத்துக்கிறாங்க. சென்டர் வீட்ல இருக்கவங்க மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. சென்டர்ல இருக்கவங்க 84 வயசு பாட்டி. அவங்க கூட வேற யாரும் இல்ல, எனக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான், நான் அதை யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த வீட்டுக்கு பதிலா வேற வீடோ இல்லனா $1 மில்லியன் பணமாவோ தரோன்னு சொல்லியும் கூட அந்த பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு அந்த பாட்டிக்கு கேன்சர் வந்து படுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஷாப்பிங் மால் கட்டணும்னு ஆசைப்பட்டவர் தான் வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த வீட்டை உங்களுக்கே தரேன்னு அந்த பாட்டி ஒத்துக்கிறாங்க. ஆனா அவரு உங்க வீடு உங்களுக்கு தான் சொந்தம், நாங்க அதை விட்டுட்டு டேலண்டா கட்டுறதுல தான் எங்க திறமையே இருக்குன்னு வேற லெவல்ல கட்டுறாங்க. அப்படி அவரு எப்படி கட்டியிருக்காருன்னா, இவர் பேர் வாங் என்லின். சைனாவை சேர்ந்தவர். அவருக்கு 60 வயசா இருக்கும்போது ஒரு கெமிக்கல் கம்பெனி மேல கேஸ் கொடுக்கறாரு. அந்த கெமிக்கல் கம்பெனில இருந்து ஒவ்வொரு வருஷமும் 15ல இருந்து 20,000 டன்ஸ் கெமிக்கல் வேஸ்ட ரிலீஸ் பண்றாங்க. அந்த கெமிக்கல்ல ஒண்ணுதான் பாலிவினில் குளோரைடு. அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது பக்கத்துல இருக்க லேண்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு அந்த கம்பெனி மேல கேஸ் கொடுக்கறாரு. ஆனா அவரால் அந்த கேஸ்ல வின் பண்ண முடியல. யாரையும் நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு அவரே புக் ஸ்டோருக்கு போறாரு. ஆனா லா புக்ஸ் வாங்க அவர்கிட்ட காசு இல்ல. சரின்னு அந்த புக் ஷாப்லயே உட்கார்ந்து அந்த புக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒரு நோட்ல எழுதிக்கிறாரு. நிறைய பேர் இவர்கிட்ட உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, லாஸ்ட் காலத்துல ரிலாக்ஸா இருக்கலாம்லன்னு சொல்றாங்க. ஆனா இவர் யார் பேச்சையும் கேட்காம அவர் வேலையை பாக்குறாரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா 16 வருஷம் கழிச்சு அந்த கேஸ்ல வின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டவங்க எல்லாம் இவருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க.
power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. இவங்க பேர் மேரி கிராம்ஸ். என்கேஜ்மெண்ட் ரிங் அண்ட் மேரேஜ் சாரீஸ்லாம் எப்பவும் ஸ்பெஷல் தான். எப்போ எடுத்து பார்த்தாலும் மெமரிஸை ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி ஒரு முறை கார்டன்ல உட்காந்து அவங்க என்கேஜ்மெண்ட் ரிங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டாருன்னு அந்த ரிங்கை அப்படியே வச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. அவங்களோட பேரை அந்த ரிங்கை எடுத்து விளையாடி எங்கேயோ போட்டுடுறான். அப்புறம் அவங்க வந்து பார்த்தா இவங்க வச்ச இடத்துல அந்த ரிங் இல்ல. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா திட்டுவாருன்னு பையன் கிட்ட சொல்லி தேட சொல்றாங்க. அப்பவும் அந்த ரிங் கிடைக்கல. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. 13 வருஷம் கழிச்சு அந்த கார்டனை கிளீன் பண்ணும்போது அந்த ரிங்கை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த ரிங் எங்க இருந்துச்சுன்னா நம்மளோட போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் எதுன்னு கேட்டிருந்தோம். அதுல ஜெரின்னு 10%, நோபிட்டான்னு 6%, சின்சான்னு 68%, ஜாக்கி சான்னு 14%, அதர்ஸ் 2% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. டிஜிபி ஸ்பீடுன்றவங்களுக்கு பென்டென் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிஆர் கிரியேஷன் ராக்ன்றவங்களுக்கு பென்டென் தான் என்னோட ஃபேவரட்னு சொல்லியிருக்காங்க. கிரேசி கேமிங்ன்றவங்க போக்கிமேன் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சசி கருணான்றவங்க பென்டென் தான் என்னோட ஃபேவரட் கார்ட்டூன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் ஃபயர்ன்றவங்க சின்சான் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷபு டிஎஸ்ன்றவங்க சின்சான் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரோஹித் 13ன்றவங்க பென்டென் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ஆர்கே அபிஷியல்ன்றவங்க சின்சான் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ் டோனி ஃபேன்ன்றவங்க மோட்டு பட்லு தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ் ஃபேமிலின்றவங்க சின்சான் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேமர் ஒயிட்டின்றவங்க சின்சான், டாம் அண்ட் ஜெரி, பென்டென், டோரிமான் இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பரத் கார்த்திகேயன்றவங்க பென்டென், சின்சான், டோரிமான் இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விராட் கிஷோர் குமார்ன்றவங்க நிஞ்சா ஹட்டோரி பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சுதா குமார்ன்றவங்க என்னோட ஃபேவரட்னா அது தலைவன் சின்சான் தான் சொல்லியிருக்காங்க. எஸ் நவீன்றவங்க மோட்டு தான் ஃபேவரட்டான கார்ட்டூன் கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏஜேன்றவங்க மோட்டு பட்லு தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்திஷ் ரோகர்ன்றவங்க நான் கார்ட்டூன்லாம் பார்க்க மாட்டேன், ஒன்லி ஃப்ரீ ஃபயர் தான் சொல்லியிருக்காங்க. நிக்கி உலகம்ன்றவங்க சின்சான் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரீதா செல்வராஜ்ன்றவங்க நிஞ்சா ஹட்டோரி தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அபிமாரன்றவங்க நிஞ்சா ஹட்டோரி தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேனியல் ராஜன்றவங்க பென்டென் அண்ட் டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரி கேடிஎம்ன்றவங்க டாம் அண்ட் ஜெரி தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் குமார்ன்றவங்க காளியாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாட்னா மரணன்றவங்க பென்டென் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முகமது இஷாமுதீன்றவங்க பவர் ரேஞ்சர்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நரேஷ் யுவின்றவங்க டிராகன் பூஸ்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சஜிதா ஃபர்வின்றவங்க பென்டென், சின்சான், டோரேமான், நிஞ்சா ஹட்டோரி, மோட்டு பட்லு, ஜெரி இது எல்லாமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாகராஜன்றவங்க எனக்கு டாம் அண்ட் ஜெரி தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.